பார்வதி சிவனிடம், ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் குளிக்கும் அனைவரும் மோட்சத்திற்கு வந்தார். மோட்சம் தாங்காதே, என்னோடு வா, வயதான பெரியவர்களாக போவோம் வா. கங்கை கரையை அடைந்த சிவன், நான் இப்பொழுது கங்கையில் விழுந்து விடுவேன். நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. ஆனால் இதுவரை யாரும் பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே வந்து என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று கூறு. சொன்னபடி கங்கையில் விழுந்து நடிக்க ஆரம்பித்தார். உடனே பார்வதி பக்கத்தில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். அனைவரும் ஓடி வந்தனர். பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே வாருங்கள் என்று பார்வதி கூற அனைவரும் பின்தங்கினர். அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடிச் சென்று எம்பெருமானை காப்பாற்றி கரை சேர்த்தான். உடன் பார்வதி அன்னை, அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா? அவன் சொன்னான், அம்மா, எனக்கு எதுவும் தெரியாதம்மா. கங்கையில் கால் வைத்தால் என் பாவம் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் இறங்கி ஐயாவை காப்பாற்றினேன் என்று கூறினான். நம்பிக்கையுடன் கங்கையில் குளிக்கும் ஒரு சிலர் மட்டுமே மோட்சம் செல்கிறார்கள்.